ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மீன் 1/2 கிலோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளுக்கு இடையில அழுக்கு இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. பூண்டு 4 போல் உரித்து இடித்து வச்சுருக்கேன். பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 6 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கரைக்கிறதுக்கு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கரைக்கிறதுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்க கடுகு, வெந்தயம், ஒரு வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கல்லுப்பு கரைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். குழம்புக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி திப்பிலாம் எடுத்துட்டு புளி தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கோங்க. ஆறு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், குழம்பு மிளகாத்தூள். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போது இதை நல்லா கரைச்சிக்கணும். கை வச்சு நல்லா பிசைஞ்சு கரைச்சிக்கோங்க. தக்காளி அண்ட் வெங்காயத்தில் இருக்க சாறு நல்லா புளி தண்ணி எல்லாத்தோட நல்லா கரையணும். கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் காய வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இடித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நம்ம ஏற்கனவே கரைச்சதில் உப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திட்டமான தீயில வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரணும். குழம்பு நல்லா திக்காக வரணும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. குழம்பும் திக்காக இருக்குது. மீன் குழம்புக்கு எப்போவுமே குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் மீன் ஆட் பண்ணணும். மீன் ஆட் பண்ணதும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நல்லா திக்கானதும் மீன் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மீனாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுழட்டி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டிங்கன்னா மீன் உடைஞ்சிரும். மீன் நல்லா வெந்து குழம்பு திக்காகிற வரைக்கும் இருக்கட்டும். மீன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் தான் ஆகும். திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.